வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முளைக்கீரை பொரியல் தான். நல்லா சிறுபருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்து சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு குட்டி கடாயிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்துலேயே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக சேர்த்து வேக வைங்க. ஏன்னா இந்த தண்ணியும் நம்ம கீரையில் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரைக்கட்டு முளைக்கீரை தான் நான் பொரியல் பண்ணுறேன். அதுக்கு காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். 2 பூண்டு பற்களை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது பூண்டு, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததும் அரைக்கட்டு முளைக்கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரைக்கீரையாக இருந்தாலும் சரி, முளைக்கீரையாக இருந்தாலும் சரி, பொரியல் பண்ணும்போது அந்த தண்டோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்டு ரொம்ப முத்தலாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம கீரை க்ளீன் பண்ணும்போது அந்த தண்டு பகுதியை உடைச்சோம் அப்படின்னா அந்த நாரை வந்துட்டு ரொம்பவே சுலபமாக எடுத்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி பொரியல் செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கீரை ஓரளவு வதங்கி வந்திருக்கு. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. எப்போவுமே நம்ம கீரை குவான்டிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக தெரியும் கட் பண்ணியிருக்கும்போது. ஆனால் வதங்கிருச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் கீரை ஓரளவு நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போது கீரை நல்லா வெந்ததும் கடைசியாக கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்க்காமல் வெறும் சிறுபருப்பு மட்டும் கூட சேர்த்து பண்ணலாம். இந்த பொரியல் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. இந்த பொரியல் இந்த வத்த குழம்பு, காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.